இந்தியாவில் வேறு ஒருவரை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவே ஜோ பைடன் அரசு நிதியுதவி செய்தது என சந்தேகிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மோடி ஆட்சியை தோற்கடிக்க சதி நடந்திருப்பது தெரியவருவதாக பாரதிய ஜனதா கூறியுள்ள நிலையில் இது பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவில் வாக்குப்பதிவு விழுக்காட்டை அதிகரிக்க 180 கோடி ரூபாயை அமெரிக்க அரசு சிறப்பு நிதியாக வழங்கி வந்தது. அதை புதிதாக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்ப் அரசு நிறுத்தியுள்ளது. இந்நிலையில் மயாமியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், இந்தியாவில் வேறு ஒருவரை ஆட்சியில் அமர வைக்க பைடன் முயற்சி செய்ததாக தெரிவித்தார். And $21 million for voter turnout in India. What do we need to spend $21 million for voter turnout in India? Wow, $21 million. I guess they were trying to get somebody else elected. Wow, we ought to tell the Indian government, because when we hear that Russia spent about $2 in our country, it was a big deal, right? They took some internet ads for $2,000. This is a total breakthrough. $21 million for India elections. இதற்கிடையே 2024 ஆண்டின் தேர்தலில் மோடியை தோற்கடிக்க வெளிநாட்டு சதி நடந்தது டிரம்பின் பேச்சில் உறுதியாகியுள்ளதாக பாஜகவின் ஐடி பிரிவு தலைவர் அமித் மாளவியா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 2023 மார்ச் மாதம் ராகுல் காந்தி லண்டனில் இருந்ததாகவும், அமெரிக்கா முதல் ஐரோப்பா வரையிலான நாடுகள் இந்திய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட வேண்டும் என்று ராகுல் பேசியதாகவும் மாளவியா குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பேச்சு அர்த்தமற்றது என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ், 1961 நவம்பர் 3 USAID அமைக்கப்பட்டதாகவும், அமெரிக்க சிறப்பு நிதி விவகாரத்தில் மக்களுக்கு உண்மை நிலை தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள காங்கிரஸ் கட்சி, அமெரிக்க அரசின் உதவிகள் குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார்.